திருத்தணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட அதிமுக பேனர்கள் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் படுகாயமடைந்தார். எடப்பாடி பழனிசாமியின் திருப்பதி வருகையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அவரை வரவேற்க ஆட்டோவில் 4 அதிமுக பேனர்களை எடுத்துச் சென்றனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது அந்த பேனர்கள் விழுந்தன. இந்த விபத்தில் கீதா என்ற பெண்ணுக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏத்திட்டு வரும்போது நான் பின்னாடியே வந்து அது என் மேல வந்து விழுந்துருச்சு. 4 பேனரும் ஒன்னா வந்து விழுந்துருச்சு. அதுல பிராக்சர் ஆயிடுச்சு. அதிமுக பேனர்கள் விழுந்து பெண் படுகாயம் அடைந்தது தொடர்பாக திருத்தணி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்துவட்டியை தடுக்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்தவரே கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் சம்பவம் கோவில்பட்டியில் அரங்கேறியது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுக பாண்டி வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். தொழிலில் பின்னடைவு ஏற்பட்டதால் கந்துவட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டதாக தெரிகிறது. கந்துவட்டி கும்பல் நெருக்கடி கொடுத்ததால் கடந்த 25ஆம் தேதி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். காவலர் ஒருவரும் இவரிடம் வட்டிக்கு பணம் கொடுத்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பதற்கு முன் காவலர் பாண்டி என்பவருடன் ஆறுமுக பாண்டி பேசி ஆடியோ வெளியாகி உள்ளது. நாளை காலையில ஒரு 11 மணிக்கு ஆபீஸுக்கு போங்க பாண்டி. சரி போங்க, ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ஒரு நாள் முன்ன பின்ன இன்னொரு 6 ரூபா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்ன டேட்ல ஒரு 20 நாள் உங்களுக்கு 2 லட்சம் ரூபா அடைச்சு விட்டுருக்கேன். எனக்கு இப்ப இந்த தம்பி எனக்கு கரெக்டான டேட் சொல்லிட்டீங்க. தம்பி அடுத்த மாசம் 20ஆம் தேதி தம்பி அடுத்த மாசம் 20ஆம் தேதி கரெக்டா நீங்க 2 ரூபா வாங்கிக்கோங்க தம்பி. எந்த மாட்டு கருத்து கிடையாது தம்பி. 20ஆம் தேதி 2 ரூபா தரீங்களா? கந்துவட்டி கும்பல் மட்டுமன்றி வட்டிக்கு பணம் கொடுத்த காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆறுமுக பாண்டியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.